கோவக்காயில இரும்பு சத்து அம்புட்டு அதிகம். அதனால நம்ம இந்த உடம்பு சோர்வையெல்லாம் நீக்கி நம்மளை எப்பவுமே அப்படி புத்துணர்ச்சியா இருக்க வைக்கும்யா. அடுத்து இந்த மலை பிரச்சனை சிக்கல் பூராத்தையுமே கோவக்காய் தீர்த்து வைக்கும். அதுக்கப்புறம் இந்த குடல் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் கோவக்காய் நல்ல மருந்து. முக்கியமா இந்த நிறைய தண்ணி குடிக்காம உப்புச்சத்து அதிகமா சேர்ந்து சிறுநீரகத்துல கல் உருவாகி போயிருதுல, அதை பூரா தடுக்கிறதுல கோவக்காய் அப்படி சிறப்பான விஷயம்யா. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இந்த உடம்ப குறைக்கணும்னு உடம்புல இருக்கிற கொழுப்புகளை பூரா குறைக்கிறதுக்காக அப்படி கஷ்டப்பட்டு உடற்பயிற்சிலாம் பண்றாள்ல, அவங்க கொழுப்பு சத்து இல்லாத ஆனா மற்ற சத்துக்கள் அதிகமா இருக்கிற காயை சாப்பிடணும்னா கோவக்காவே பெஸ்ட். அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அப்படி வச்சுக்கோங்களேன். அவ்வளவு விஷயம். அப்புறம் இந்த நம்மளுடைய உடம்புல பெருங்குடல் அப்புறம் ஜீரண உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த கழிவு நச்சு கிருமியெல்லாம் தேங்குறத கோவக்காய் தடுக்குதான். அப்புறம் நம்ம ரத்த அழுத்தத்தை எப்பயுமே சீராக வச்சு இதயத்துல இருந்து மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் ரத்தம் வந்து சரன்னு போயிட்டு வர்றது